அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. இது உங்கள் இஸ்லாம் ஆஃப் யூனிட்டி சேனல். இந்த சேனலில் இன்றைக்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஜர் தொழுகைக்கு பிறகு வழக்கமாக செய்துட்டு வந்த ஒரு சிறந்த அமுல், அந்த அமுல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கக்கூடியவங்களாம் இன்ஷால்லா இருக்கணும். அது என்ன அமுலுங்கிறது இன்ஷால்லா இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அல்லாஹ்வோட தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் பஜர் தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு சென்றால் தொழுகைகளை முடித்துவிட்டு, அதாவது பள்ளிவாசலில் சிறிது நேரம் அமர்ந்து, அதாவது சூரியன் உதயமாகிற வரைக்கும் அல்லாஹ்வை திக்ரு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னோட திருமறை குர்ஆனில் பார்த்திங்கன்னா, என்னை காலையும் மாலையும் திக்ரு செய்வீராகன்னு நிறைய இடத்துல குர்ஆனில் சொல்லியிருக்கேன். அப்படி திக்ரு செய்துவிட்டு லுஹா தொழுகையில் தொழுதுட்டு தான் அல்லாஹ்வோட தூதர் வீட்டுக்கு வரக்கூடியவங்களாக இருந்தாங்க. இப்போ நம்ம என்ன செய்வோம், காலைல பஜர் தொழுகிறோம், ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும். இப்போ ஸ்கூல் இருந்துச்சுன்னா பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செய்யணும், எல்லாம் செய்யணும், அல்ஹம்துலில்லாஹ் இருக்குது. நம்ம பஜர் தொழுகை முடித்த உடனே ஒரு 10 நிமிஷம் நம்ம மறுமைக்காகவும் நம்ம கபரோட வேதனைக்காகவும் என்ன செய்வோம், 10 நிமிஷம் அமர்ந்து எல்லா சிந்தனைகளையும் நம்ம மாற்றிவிட்டு கிபிலா பக்கமாக உட்காந்து அந்த எல்லா மனக்கவலைகளை நீக்கி நம்ம என்ன செய்வோம், அல்லாஹ்வுக்காக சில திக்ருகளை நம்ம செய்யலாம். அதில் பிரிச்சுக்கிறோம். இப்போ பஜர் தொழுகைக்கு பிறகு இந்த திக்ரு, அசர் தொழுகைக்கு பிறகு திக்ருங்கிறத நம்ம பிரிச்சுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லா திக்ருமே சிறந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிது நேரம் திக்ரு செஞ்சாலும் நிறைய நன்மைகளை பெறக்கூடிய சில திக்ருகளை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் முதலாவது, நம்ம தொழுகைக்கு பிறகு சுபஹானல்லாஹ் அப்படின்னு 100 தடவை ஓதுனா போதும். நம்ம 1000 பாவங்கள் எழுதப்படுது, 1000 நன்மைகள் எழுதப்படுது, 1000 பாவங்கள் மன்னிக்கப்படுது. ஹஜ்ஜும் உம்ராவும் செய்த நன்மை கிடைக்கிது. அது மட்டும் இல்லை, தானம் தர்மம் செய்த நன்மையும் கிடைக்கும் இந்த சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர்னு ஓதுறனால. இது 3 திக்ர் ஆயிடுச்சு. 4வது திக்ர் என்னன்னு கேட்டிங்கன்னா, 4வது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த திக்ரு பார்த்திங்கன்னா 5 வகையான நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத்தருது. இந்த திக்ரை நீங்கள் ஓதுறனால 100 நன்மைகள் எழுதப்படுது, 100 பாவங்கள் மன்னிக்கப்படுது. அது மட்டும் இல்லை, 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மை கிடைக்கிது. முக்கியமாக காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கெட்ட சைத்தான் தீங்கு உங்களை அவை நெருங்கவே முடியாது. உங்களுக்கு அதை செய்ய இதை செய்ய கெட்ட விஷயங்களை செய்யவே வைக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு நன்மை கிடைக்கிது. 5வது, நீங்கள் தான் அன்றைய தினத்தில் அதிகமான நன்மை செஞ்சவர். இந்த திக்ரை இன்னொருத்தவர் அதிகமாக ஓதுனா தவிர. இப்போ நம்ம 4வது திக்ரை பார்த்துட்டோம். 5வது என்னென்னு கேட்டிங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு கற்றுக் கொடுத்ததா அன்னை ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறிய இந்த திக்ரு. இந்த திக்ரை நீங்கள் 3 தடவை ஓதுனா போதும், அதிகமான நன்மைகளை பெற்று விடுவீங்க. அப்போ இந்த 5 திக்ருகளை நம்ம வச்சுக்கலாம் காலைல பஜர் தொழுகைக்கு பிறகுன்னு. இல்லை, எனக்கு இன்னும் நேரம் இருக்குது, நான் இன்னும் கொஞ்சம் நேரம் அதிகமாக திக்ரு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அடுத்து நீங்கள் என்ன செய்யலாம், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அப்படிங்கிற திக்ரை ஓதலாம். இந்த திக்ரை ஓதுறனால கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு கவலையில் இருக்கீங்க, ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க, ஒரு தீர முடியாத சோகத்தில் இருக்கீங்கன்னா, அதுலேருந்து வெளிவரதுக்கு இந்த திக்ரு ஒரு சிறந்த திக்ராக இருக்குது. அடுத்து 7வது என்னென்னு கேட்டிங்கன்னா, சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இந்த திக்ரு பார்த்திங்கன்னா மறும நாளில் அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய திக்ரும், அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்த திக்ரும் இந்த திக்ராக இருக்குது, சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அடுத்து கேட்டிங்கன்னா, நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து ஓதுறது அதிகமாக. ஸலவாத்து ஒரு தடவை சொன்னோம்னா 10 தடவை அருள் மழை அல்லாஹ் புரிகிறேன், அப்போ 10 பாவங்களை மன்னிக்கிறேன், அப்போ ஸலவாத்தை ஓதுறது. அடுத்து கேட்டிங்கன்னா, அஸ்தஃபிருல்லாஹில் அலீம். நம்ம செய்த பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் தௌபா, பாவ மன்னிப்பை நம்ம அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கேட்குறது. அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். இந்த திக்ரு 99 நோய்களுக்கு நிவாரணி, அது இல்லாமல் கவலைகளை நீக்கக்கூடியதாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம சுபஹானல்லாஹ் பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் 3 ஆச்சா. அடுத்து கேட்டிங்கன்னா, லா இலாஹ இல்லா அன்த லா இலாஹ இல்லா வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படி 4வது. 5வது என்ன திக்ரு பார்த்தோம்,
சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி. அடுத்து லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக இன்னி குன்து மினல் ஆலிம். அடுத்து அஸ்தஃபிருல்லாஹில் அலி. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து. அடுத்து வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் அப்படிங்கிற திக்ர். அடுத்து லா இலாஹ இல்லல்லாஹு. உங்களுக்கு நேரம் கிடைத்தால் இந்த 10 திக்ரையும் ஓதுங்க. இல்லை எனக்கு நேரங்கிற பட்சத்தில் ஒரு நாளைக்கு இந்த திக்ரை சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பராச்சும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதுங்க. ஏன்னா திக்ரு செய்கிறனால நமக்கு மன கஷ்டங்கள், மன கவலைகள், மன வேதனைகள், மன துயரங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் நீக்கக்கூடியவனாக இருக்கான். அதிகமான நன்மைகள் கிடைக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எந்த ஒரு மனிதன் அதிகமாக திக்ர் செய்கிறானோ அவனுக்கு பார்த்திங்கன்னா பல நன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கக்கூடியவனாக இருக்கான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியானுக்கு வசதி வாய்ப்பை கொடுக்கறத விட அவனுக்கு ஒரு மனிதனை பிடித்துட்டு அவன் கொடுக்குற மிகப்பெரிய பாக்கியம் தன்னை திக்ர் செய்யும் பாக்கியத்தை தான் அல்லாஹ் கொடுக்குறான்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு மனிதனை பிடிச்சிட்டா நம்ம நினைக்கிறோம் அல்லாஹ்க்கு இந்த மனிதனை பிடிச்சிருச்சு, அவருக்கு வசதி கொடுத்துருக்கேன், வாய்ப்பு கொடுத்துருக்கேன், கல்வியை கொடுத்துருக்கேன், நிறைய உடைகள் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு யாரை ஒரு மனிதனை அதிகமாக பிடிக்குதோ அவர்களுக்கு தன்னை திக்ரும் செய்யும் பாக்கியத்தை வழங்கிடுவான் என்று அல்லாவோட தூதர் சொன்னாங்க. இன்றைக்கி நம்ம 10 திக்ரை பார்த்தோம். இதில் நீங்கள் 5 திக்ரை கூட ஓதலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த பஜர் தொழுகைக்கு பிறகு பஜர் தொழுகைக்கு பிறகு இந்த அமலை நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்ய மறக்கக்கூடாது. இதில் ஏதாவது ஒரு திக்ரையாவதும் 2 திக்ரை 3 திக்ரை நீங்கள் செலெக்ஷன் பண்ணி அதை ஓதக்கூடியவங்களாம் இன்ஷா அல்லாஹ் இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவருக்கும் பஜர் தொழுகைக்கு பிறகு இறைவனை திக்ரு செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் வழங்கிடுவானாக என்று துஆ செய்து கொள்கின்றேன். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.